ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 15 சென்டர் கிளிப். இப்போ நவராத்திரி வர்றதுனால நிறைய பேர் வெளியே வாங்குவாங்க, நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவங்களே செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 டைப் ஆஃப் கிளிப்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் நடுவில் சொல்லியிருக்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து நான் லோட்டஸ் செய்ய போகிறேன். லோட்டஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த மூன் ஷேப்பை நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லீஃப் பேட்டர்ன் ஸ்டிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த லோட்டஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு லோட்டஸாக கம்ப்ளீட் பண்ணுறதை விட இது வந்து ஈஸியாக இருக்கும். சிஸ்டர், இந்த மூன் ஷேப்பில் மேலே கல் வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா, அந்த மெட்டீரியல் சேல் பண்ணுவீங்களா அப்படின்னு அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க. இல்லைங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. சரி, இந்த மாதிரி கிளிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் யூஸ் பண்ணது. இப்போ வர்றது எல்லாமே ஸ்டோன் இல்லாமல் தாங்க வருது. இந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் எங்கேனாலுமே சூப்பராக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல் பேர்லில் செய்ய போகிறோம். அதில் நான் ட்ராப் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் 3mm இது மூணுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனு சேம் டிசைன் சேம் கலரில் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயே நம்ம பண்ணலாம். இப்போ ட்ராப் ஷேப் ஒரு கலர்லையும் இந்த ஸ்கொயர் வைக்கிற ஸ்கொயர் ஒரு கலர்லையும் பண்ணலாம். அப்படி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணும்போது நம்ம 2-3 சாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பில் இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லைன்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் வச்சாலும் ஓகே. அது வந்து நம்மளோட இஷ்டம். நம்ம 3mm இதில் வச்சுருக்கோம், ஆனால் ஜர்கானும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவது டிசைன் என்னென்னா மூன் ஷேப் மட்டுமே யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரோஸ் டிசைன் வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து 7 சென்டிமீட்டர் கிளிப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய கிளிப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூன் ஷேப் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கரெக்டாக இந்த 5 ஃப்ளவரும் வரமாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, சிஸ்டர் உங்களுக்கு எப்படி 5 பூ வந்துச்சு, எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய வந்து கமெண்ட்லேயே வரும். எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் போடுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த 5 பூவும் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ராப் ஷேப்லேயே தின் டைப், திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கக்கூடிய ட்ராப் ஷேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஃப்ளவர் வர்ற மாதிரி வைக்க போகிறேன். ஒரு ஃப்ளவர் எப்படி வச்சுருக்கேன், இன்னொரு ஃப்ளவர் எப்படி வைக்கிறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம வைக்கணும். ஒவ்வொன்றும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால தான் நான் வந்து க்ராப் பண்ணி ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப் வந்து நான் பேர்ல் அண்ட் ரெட் கலரில் செய்ய போகிறேன். நடுவில் ரெட் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 சைட்லேயும் நான் 8K ஐ ஷேப் யூஸ் பண்ணி இந்த கிளிப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வரும்போது நம்ம நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும். அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டமர் வந்து நம்மளோட ஆர்டர்ஸை வந்து ரெகுலர் ஆக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆர்டர்ஸ் வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் உங்களோட ஒர்க்கு எந்த அளவு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய கிளிப் வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன், நம்ம ரோஸ் டிசைன் பேட்டர்ன் கொண்டு வர போகிறோம். இது வந்து சென்டரில் இந்த ரோஸ் டிசைன் கொண்டு வரோம். இந்த ரோஸ் டிசைன் செய்கிறதுக்கு கொஞ்சமே டைம் எடுக்குங்க. இந்த கிளிப்பு வந்து எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணணும். இருந்தாலும் நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கொடுக்க போகிறதுனால ஒரே சார்ஜ் தாங்க பண்ணினேன். அந்த அளவு பொறுமையாக இந்த கிளிப்பு வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. இந்த ரோஸ் பேட்டர்ன் வந்து அவ்வளோ டைம் எடுக்குது நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் இந்த கிளிப்பு எனக்கு செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. மற்ற கிளிப்பெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். இந்த ரோஸ் பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. இந்த கிளிப்ஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும். நான் கிளிப்ஸ் எல்லாமே 75 ருபீஸ்க்கு ஒரு பீஸ் வந்து 75 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் இந்த ரேட்டு வருது அப்படின்னா ஹேண்ட்மேடுங்கும்போது அதுக்கேற்ற ரேட்டு வரதாங்க செய்யும். இது வந்து ஒரு பீஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ரேட்டு, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க கொடுப்பேன் நான். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப் வந்து நான் ஒரு பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடிய க்ரீன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். பேஸ்டல் ஷேட்னால் இந்த பாசி பருப்பு பச்சை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பச்சையில் நான் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா ஷேப் ஆஃப் ஸ்டோன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி பண்ண முடியுங்க. ஒவ்வொரு கிளிப்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸோட குவாலிட்டிஸும் அண்டு நம்ம பண்ணுற டிசைன்ஸோட பர்ஃபெக்ஷனும் தான் நம்மளோட ப்ராடக்டை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது. நவராத்திரியோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
எல்லா ஆர்டர்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பேச்சும் பண்ணி டெலிவர்ட் ஆகிடுச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் டைரக்ட் ஷிப்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர்ட் ஆகிடுச்சு. அவங்க ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் இருந்து வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் அவைலபிளுங்க நம்மக்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்க கஸ்டமர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நமக்கு ரீச் ஆகுமா, நமக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி அவங்க தான் நமக்கு அனுப்பணுமா அப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து டேரெக்டாக என்கொயர் பண்ணலாம். நான் ஷிப்பிங் சார்ஜஸ் எந்த அளவு வரும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். 1 kgயில் இருந்தே ஷிப்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வெளிநாட்டில் இருக்கவங்க கூட, ஃபாரினில் இருக்கவங்க கூட ஆர்டரை வந்து டைரக்ட் ஷிப்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் டைமிங் வந்து ஆஃப்டர் டிஸ்பேட்ச் பண்ணதுக்கப்புறம் 10 to 15 days டைம் ஆகும் உங்களுக்கு கைக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே ஆனாலும் ஆகலாம். ஆனால் 10 to 15 days வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன்னு இல்லை, கிளிப் பண்ணலாம். அப்புறம் கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்டோட ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பி இது வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் சேம் கலரும் கூட வாங்கிக்கலாம், இல்லைனா வேறு கலர் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து மேக்கிங் டைம் அப்படின்னா நீங்கள் பல்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு 10 days மேக்கிங் டைம் வேணும் மேக் பண்ணுறதுக்கு. மற்ற ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் உங்களோட ஆர்டர்ஸ் எடுத்து நான் ரெடி பண்ண முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து மேக்கிங் டைம் ஒரு மினிமம் 10 days இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸு சேம் கலரில் தான் பண்ணணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, நான் அதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து இன்னும் நிறைய செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்டர் கிளிப்ஸில் நான் 15 டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் எல்லா விதமான ஸ்டோன்ஸையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் க்ரௌன் ஷேப்பும் யூஸ் பண்ணலாம், வி ஷேப்பும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா டைப் ஆஃப் ஸ்டோன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸும் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா எனக்கு ஆள் அவ்வளோவா இல்லாததுனால நான் ஃப்ளூயண்ட்டாக ரிப்ளை பண்ண முடியாது. அர்ஜென்ட்டாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அர்ஜென்ட்டாக ஏதாவது மேக் பண்ண ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு இது கண்டிப்பாக வேணும், இன்றைக்கி அனுப்ப முடியுமா, இந்த டைமுக்குள்ளே அனுப்ப முடியுமான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு அன்றைக்கே செஞ்சு கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அர்ஜென்ட் ஆர்டர்னால் அது எனக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்மளோட 15 செட்ஸையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்தில் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதுவும் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.